யம உபாதன்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு. நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் நீக்கிட்டு தீர்காயுஸ்தரா தர்மராஜா. அதனால கோயிலுக்கு ஆயுள் விருத்தி ஸ்தலன் பேர். ஒரு தாட்டி இங்கே வந்து யம தர்மராஜாவை பார்க்கும்போது நமக்கு நீண்ட ஆயுளானதை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வரத்தை கேட்டு முடிச்சுட்டா திருப்பி ஒரு ஆசையை சொல்றார். ஏன்னா சுவாமி பேர் வாஞ்சிநாதர்ல விருப்பங்களை கேட்கக்கூடிய இடம் இது. அதனால எனக்கு ஒரு விருப்பம் இருக்குயா, அதையும் நிறைவேற்றுங்கிறார். என்னன்னு கேட்கும்போது எங்கெங்கேயோ போனால் எனக்கும் யாருமே இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணல, நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க, இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு இடத்த கொடுத்துறீங்க, உங்களுக்கு நான் வாகனமாக இருக்கேன்னு கேட்குறார். சுவாமி ஃபஸ்ட்டு முடியாதுங்கிறார். நந்திகேஸ்வரர் இருக்காருப்பா, அவர் தான் மெயின், எனக்கு வேணான்கிறார். இருந்தாலும் நான் ஒரு நாளாச்சும் இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மாசி மாதம் பரணி நட்சத்திரம் யம தர்மராஜாவோட ஜென்ம நட்சத்திரம், அவரோட பர்த்டே டே அன்னைக்கு சிவனுக்கு வாகனமாக தர்மராஜா இருக்கார். வாகனமாக இருக்கிற தர்மராஜா பார்க்கும்போது நமக்கு எல்லாவித காரியங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து நான்காதிகத்தில் குப்த கங்கையின் பேர். குப்தம்னா ரகசியம், ரகசியமான கங்கையாக இங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிறதா ஐதீகம். பொதுவாக கங்காதேவி வந்து 3 யுகமாக இருந்துட்டா. 4ஆதிகம் கலியுகம் பிறந்தோன்னே பாவங்கள் வந்து மனிதர்கள்லாம் கங்காதேவி மேலே போய் விடும்போது கங்காதேவிக்கு விமோச்சனம் கிடைக்கல. அதாவது அவளுடைய புனிதத்தன்மை மாறிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஸ்ரீவாஞ்சி வந்து வாஞ்சிநாதர்கிட்ட கேட்குறாரு, என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இருந்துக்கம்மா, உனக்கு இங்கே குப்த கங்கைன்ற நாமம். குப்தம்னா ரகசியம், ரகசியமான கங்கையாக இருந்துக்கோ. காசியில் 1000 அம்சத்தோடு இருக்குது. 1000 கலைகளை கொண்டது கங்காதேவி. இங்கே 999 அம்சத்தோட என்றும் வத்தாத கங்கை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மட்டும் விட்டுட்டு ரகசியமாக சிவனை பூஜை பண்ணுறாங்க. அதாவது இந்த கங்காதேவியில் வந்து இந்த திருக்குளத்தில் நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டாலோ இல்லை அந்த குளத்தை பார்த்தாலேவே நமக்கு 100 வாட்டி காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு என்ன பலனோ அதை கொடுக்கக்கூடியது இந்த கங்காதேவி. அதுமாதிரி சுவாமி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களோட ஒவ்வொரு நிறமும் எந்திரமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதி கூட வாஞ்சிநாதத்தை கிளியர் ஆகிறதா சமயக்குறவர்கள், சந்தான குருவர்கள் சொல்லக்கூடிய நார்வலில் திருஞான சம்பந்தர் இயற்றிய பாடலில் குறிப்பாக படையும் பூதமும் அப்படின்னு ஒரு பாடலில் கடைசி வரி என்ன முடியுதுன்னா, ஸ்ரீவாஞ்சம் அடைவல்லாருக்கு அல்லல் ஒன்றும் இல்லைங்கிறார். அதாவது இங்கே வந்துட்டு போனாலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறார். அதே பதிகத்தில் 10வது பாடலில் ஸ்ரீவாஞ்சம் அடைவல்லாருக்கு ஊழ்வினை ஒட்டாதுங்கிறார். அதாவது இங்கே வந்துட்டு போனாலே நோய் நொடிகள் உடம்புல ஒட்டாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறார். அதுமாதிரி சுவாமிக்கு பார்த்தோம்னா கிரகண காலங்கள்லையும் பூஜை நடக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய கிரகண காலங்கள்லையும் பூஜை நடக்கும். யார் இறந்தாலும் பூஜை நடக்கும். விசேஷமான க்ஷேத்திரம்.